இந்த ஒரு மூலிகையின் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை வந்து தொட்டாச்சினிங்கி. இந்த தொட்டாச்சினிங்கிக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன கைண்ட் ஆஃப் ப்ளீடிங் டிஸார்டராக இருந்தாலும் இது சரி செய்யும். அதே போல் ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் குவாலிட்டி வந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. சரிங்கய்யா, இந்த ரத்தம் வலிவதை வந்து சரி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, எந்த விதமான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் மூலம் உள்ளவர்களுக்கு இது வந்து ரொம்ப அற்புதமான வேலை செய்யும். அதே போல் அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறவங்களுக்கு இது வந்து அற்புதமாக வேலை செய்யும். யார் உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, அவங்களுக்கு வந்து வார்ம் வந்து ஆகலை பாடி, அதே மாதிரி வந்து யாருக்கெல்லாம் வந்து பெட் சோர் இருக்குது, அதாவது பேரலிசிஸ் இந்த மாதிரியான நோய்களில் ரொம்ப நாள்பட்ட நோய்களில் வந்து பெட்லேயே படுத்துறவங்க வந்து ஆறாத புண்கள் வந்து இருக்கும். அந்த புண்கள் உள்ளவங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து ஆறாது. அதே மாதிரி செல்லுலைட்டின்னு சொல்லக்கூடிய சில கிருமினால் காலில் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் ஏற்படும், தண்ணி மாதிரி வலியும், நிறைய கிருமிகள் வந்து ஏற்படும். அவங்களுக்கு வந்து இந்த தொட்டாச்சினிங்கி மூலிகையை வந்து கொடுக்கும்போது இந்த எல்லா பாக்டீரியாவும் கொண்டுரும், மைக்ரோப்ஸ் எல்லாத்தையும் கொண்டு அந்த புண்கள் ஆற்றுறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த தொட்டாச்சினிங்கி மருந்து. அதே போல் யாருக்கெல்லாம் ப்ளீடிங் பைல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அந்த புண்ணு வந்து ஆற மாட்டேங்குதுங்கய்யா, ரணமாக இருக்குது, ஃபிஸ்டுலா அதில் சீல் வலிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த தொட்டாச்சினிங்கி மூலிகை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம்.